குருவுக்கு ஈக்குவலாக பாமகவில் யாருமே இல்லை. அது மாதிரி பேசக்கூடியவங்க, இளைஞர்களே கவரக்கூடியவங்க, மக்கள்கிட்ட உணர்ச்சியை ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடியவங்க பேச்சு கண்டிப்பாக ராமதாஸ் ஐயாவால் அந்த இது முடியாது. ஏன்னா வயசாகிடுச்சு. ஒரு காலத்தில் அவரும் தீவிரமாக களம் இறங்கி இப்போ போராளியாக இருந்தவர் தான். இப்போ இனிமேல் முடியாது. அவர் நினைச்சாலுமே கூட முடியாது. ஃபிசிக்கலாக நாட் பாசிபிள். அன்புமணிக்கு அந்த ஸ்டைலே ஒத்து வராது. இவருடைய ஸ்டைலே வேற, ஒத்து வராது. அதனால தான் இந்த இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஒரு இளைஞரை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. அது அன்புமணிக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு த்ரெட்டாக அமைகிறதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா அன்புமணிக்கு சில குறைகள் இருக்குன்றதை அவர் ஏற்றுக்கிட்டாலே, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே முகுந்தனோ இல்லை அவரை விட திறமைசாலியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனையோ, ஏன்னா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக்காக இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அரவணைச்சிக்க முடியும். அப்போதான் இவர் நல்ல தலைவராகிறாருன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலின் அவருக்கு இல்லாத திறமையே மற்றவங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இவர் வரணும். எனக்கு இந்த சில குறைகள் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, குறைகள் இல்லை, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அடுத்த தலைமுறை தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நான் அரவணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் அன்புமணிக்கு வரணும்.